வர்ற சம்பளம் மிச்சப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. அது என்ன காரணம்? காசை மிச்சப்படுத்தி என்ன பண்ண போகிறீங்க? வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா? வாடகை வீடு. சொந்த வீட்டை மட்டும் வாங்கி என்ன பண்ண போகிற? இப்போ இந்த உடம்பே வாடகை கொடுங்க. ஏமா எருமையிலிருந்து வர்றப்போ இந்த உடம்பு நம்மளால தூக்கிட்டு போக முடியுதா? இந்த உடம்பு தூக்கிட்டு போக முடியாது. இதே வாடகை கூடுத. வாடகை வீட்டில் இருக்கிறன்னு ஒன்றும் கவலைப்படாது சாமி. எண்ணி சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? அது எதுக்கு தெரியுமா? நம்ம பேரனோட பையனும் என்னாம செலவு பண்ணுறதுக்கு தான். பத்திரத்தை படிச்சு வாங்குவாங்க. இத்தனை சென்ட்டுங்க இருக்குது, இத்தனை அடி இருக்குதுன்னு. அது எதுக்குன்னு தெரியுமா? நீ படிச்சு வாங்குற பத்திரத்தை உன் அவன் பேரனும் படிக்காம விற்கிறதுக்கு தான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பாருங்க, சீக்கிரமா பணத்தை எப்போ கொடுப்பாங்கன்னு தான் பார்ப்பேன். விற்கிறவன் இப்போ நாம சம்பாதிக்கிறதுல எனக்கே சொந்தமா இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறது உங்களுக்கே சொந்தமா? கிடையாது. இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்கள் பையன் பிள்ளைக்கே சொந்தம், நான் சம்பாதிக்கல என் பையன் பிள்ளைக்கே சொந்தம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுக்கு சாமி? நீ ஒன்றும் மிச்சம் பண்ண முடியலையேன்னு கவலைப்படாத. இந்த உலகத்தில் எதையுமே எவனும் மிச்சப்படுத்தி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. சந்தோஷமா மனைவி மக்களோட என்ன சம்பாதிக்கிறத வச்சுட்டு நீ நல்லா இருந்தீங்கன்னா போதும். இன்பமா இருக்கிறியா, சந்தோஷமா இருக்கிறியா, தினம் பொழுது கழிக்கிறியா, அதுதான் முக்கியம். கவலையெல்லாம் படப்படாது. புரியுதா இல்லையா?